ஹலோ! இன்னைக்கு நாம பார்க்க போறது தடைகளை எல்லாம் உடைச்சு சரித்திரம் படைச்ச ஒரு மாபெரும் மனிதரோட மின்னல் வேக கதை. ராமேஸ்வரம் வீதிகள்ல ஒரு மங்கிய மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சு குடும்ப வறுமைய போக்க அதிகாலையில பேப்பர் வித்த ஒரு சாதாரண சிறுவன் தன்னோட உழைப்பால அப்படியே விண்ணை தொட்ட கதை இது. விமானி ஆகணுங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய கனவு. ஆனா விமானப்படை தேர்வுல 9வது இடம் புடிச்சு தோல்விய தழுவினாரு. ஆனா பாருங்க, அந்த மாபெரும் தோல்விதான் அவரை இந்தியாவின் ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் உருவாக்குற ஒரு அசுர சக்தியா மாத்துச்சு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 1980ல SLV-3, 1989ல அக்னி ஏவுகணை, 1998ல ரொம்பவே சீக்ரெட்டான பொக்ரான் அணுசோதனைன்னு தேசத்தோட பாதுகாப்பையே உறுதி செஞ்சாரு. அதுக்கப்புறம் 2002ல நாம எல்லாரும் கொண்டாடுற அன்பான குடியரசுத் தலைவராவும் உயர்ந்தாரு. நிஜமாவே வேற லெவலா? கடைசியா அவர் சொன்ன ஒரு சூப்பரான விஷயம், தூங்கும்போது வர்றது கனவு இல்ல, உன்னை தூங்க விடாம செய்யுது பாத்தியா, அதுதான் உண்மையான கனவு. என்ன செம மோட்டிவேஷனா இருக்குல்ல? வாங்க, சாத்தியமே இல்லன்னு நினைக்கிற நம்ம கனவுகளை நாமும் இன்னைக்கே துரத்த ஆரம்பிப்போம்.